டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைவதாக அதிமுகவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அறிவித்திருப்பது தற்போது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் அதிமுக அமைச்சரான ராஜகண்ணப்பன் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் சிவகங்கை அல்லது ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று விருப்பமனு அளித்திருந்தார். இந்த நிலையில் அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளுக்கான பட்டியல் நேற்று வெளியானது. இதில் ராஜகண்ணப்பன் கேட்டிருந்த சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 2 தொகுதிகளுமே பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதைக் கண்டு கடும் ஆத்திரமடைந்த அவர் அதிமுகவிலிருந்து விலகுவதாக தற்போது அதிரடியாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில் திமுக தலைமை அலுவலகத்தில் நேரடியாக ஸ்டாலினை சந்தித்து தற்போது ராஜகண்ணப்பன் தன்னுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியிருப்பதாவது: பாஜகவின் கொத்தடிமைகளாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி ஆகிய இருவரும் செயல்பட்டு வருவதாகவும், கடந்த தேர்தலில் நோட்டாவை காட்டிலும் குறைவான வாக்குகளை பெற்ற பாஜகவுக்கு 5 மக்களவை தொகுதிகளை ஒதுக்கியிருப்பது எதற்காக என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி ஆகிய இருவருமே தங்களுடைய சுயலாபத்திற்காக கட்சியை சீரழித்து வருவதாகவும், சுயலாபத்திற்காக செயல்படும் பன்னீர்செல்வம் மற்றும் பழனிசாமி ஆகிய இருவரையும் கொத்தடிமைகள் என்று கூறினால் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆளுமையற்றவர்கள் என்றும், அதிமுகவில் உள்கட்சி பூசல் அதிகமாக இருப்பதாகவும், குறிப்பாக பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவருக்கும் இடையில் இது அதிகமாகவே இருப்பதாக தெரிவித்துள்ளார். தங்கமணியும் வேலுமணியும் தான் கட்சியுடைய பல முக்கியமான முடிவுகளை எடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இவர்களின் தலைமையின் கீழ் செயல்பட முடியாத காரணத்தினால் ஸ்டாலின் தலைமையில் பணியாற்ற வேண்டும் என்று விரும்புவதாகவும், வரும் தேர்தலில் திமுகவுடைய வெற்றிக்கு பாடுபடுவது என்று தீர்மானித்துள்ளேன் என்று கூறியுள்ளார். கன்னியாகுமரி முதல் கிருஷ்ணகிரி வரை அனைத்து இடங்களிலும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன் என்று தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா இருந்தவரை பல முக்கியமான பொறுப்புகளில் இருந்து வந்த ராஜகண்ணப்பன் தற்போது அதிமுகவிலிருந்து விலகி திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, கமலஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான குமரவேல் தற்போது கட்சியிலிருந்து விலகுவதாக கமலஹாசனுக்கு கடிதம் எழுதியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களுக்கான பணிகளில் தற்போது தமிழகத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. அதிமுக, திமுக, அமமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து வரும் நிலையில் ஓரிரு நாட்களில் பிரச்சாரத்தையும் துவங்க இருக்கிறது என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக அந்த கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான குமரவேல் தற்போது கமலஹாசனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கமலஹாசனுடைய நம்பிக்கைக்குரியவர்களில் ஒருவரான குமரவேல் தற்போது தமிழகம் முழுவதும் நேச்சுரல்ஸ் என்னும் சலூன் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். மக்கள் நீதி மய்யம் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு முதலில் நியமிக்கப்பட்ட 9 செயற்குழு உறுப்பினர்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சியுடைய கடலூர் மற்றும் நாகை மண்டல பொறுப்பாளராகவும் குமரவேல் இருந்து வருகிறார். இந்த நிலையில் குமரவேலுடைய ராஜினாமா தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் தற்போது விளக்கம் அளித்துள்ளது. அதில் அவர்கள் கூறியிருப்பதாவது: கட்சியுடைய வேட்பாளர் நேர்காணல் முடியாத நிலையில் கடலூரில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிடப் போவதாக குமரவேல் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் தகவல் வெளியிட்டதாகவும், பலர் நேர்காணல்களுக்காக காத்திருக்கும் சூழ்நிலையில் நேர்காணலுக்கு கூட வராமல் தாம் தேர்தலில் போட்டியிடப் போவதாக குமரவேல் அறிவித்தது கட்சியுடைய கட்டுப்பாடுகளுக்கு முரணான செயல் என்றும், இதனால் குமரவேல் அளித்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக மக்கள் நீதி மய்யம் தற்போது விளக்கம் அளித்துள்ளது. இந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியை விட்டு விலகியது ஏன் என்று தற்போது குமரவேல் விளக்கம் அளித்திருக்கிறார். இது பற்றி அவர் கூறியிருப்பதாவது: கடலூரில் போட்டியிட யாரும் முன்வராததால் போட்டியிட முன்வந்தேன் என்றும், கடலூரில் பணிகளை தொடங்கும்படி மையங்களுக்கு தகவல்கள் சொன்னதால் தொடங்கினேன் என்றும் கூறியுள்ளார். நேர்காணலில் நான் பங்கேற்கவில்லை என்பது தவறானது. நான் பங்கேற்றேன். மக்கள் நீதி மய்யத்திலிருந்து நான் தான் விலகினேன். கட்சி என்னை விலக்கவில்லை என்றும், மக்கள் நீதி மய்யம் முன்னேற வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்பட்டேன் என்று தெரிவித்துள்ளார். கட்சியில் சேர்ந்த ஒரே வாரத்தில் கோவை சரளாவை செயற்குழு உறுப்பினராக ஆக்கியதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும், அதேபோல கோவை சரளாவை வைத்து வேட்பாளர்கள் நேர்காணல் நடத்துவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். மாற்று அரசியலை எதிர்பார்த்து மக்கள் நீதி மய்யத்தில் இணைந்தேன். ஆனால் இங்கும் அப்படியேதான் இருக்கிறது. கட்சியில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கின்றன. அதனால் ராஜினாமா செய்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். நான் ஓராண்டாக மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருக்கிறேன். ஆனால் கமலஹாசனுடைய செல்போன் எண் கூட என்னிடம் இல்லை என்றும், நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிடுவார் என்று கருதப்பட்ட குமரவேல் தற்போது விலகியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, அதிமுக கூட்டணியில் தமிழக மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தஞ்சாவூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரின் பட்டியலை தற்போது அந்த கட்சியுடைய தலைவரான ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார்.
அதன்படி தஞ்சாவூரில் தமாக சார்பாக நடராஜன் போட்டியிட உள்ளார். இந்த நிலையில் தமாகவிற்கு மீண்டும் சைக்கிள் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. கடந்த தேர்தலின் போது மக்கள் நல கூட்டணியில் வாசன் கட்சி போட்டியிடும் போது தென்னந்தோப்பு சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.